ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ட் 1. ஃபின்ச்சஸ் கொடுக்குற சவுண்டை வச்சு அது மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபின்ச்சஸோட நேட்டிவ் எந்த நாடுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா தான். அதனால இந்தியாவில் நம்ம ஃபின்ச்சஸை வீட்டில் வச்சு தாராளமாக வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நல்லா வளர்ந்த ஃபின்ச்சஸோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 கிராம் இருக்கும். ஃபின்ச்சஸை டேம் பண்ணி வளர்க்க ஆசைப்பட்டோம்னா சிக்ஸ்லயே எடுத்து செல்ஃப் ஃபீட் பண்ணி தான் டேம் பண்ண முடியும். நெஸ்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமாகவோ அல்லது அடல்ட் ஃபின்ச்சஸையும் நம்ம கண்டிப்பா டேம் பண்ண முடியாது. ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்ட் 2. ஃபின்ச்சஸ் பறவைகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான குணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஃபின்ச்சஸ் பறவை வாழும். ஃபின்ச்சஸ் பேர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேஜ்ல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் விட்டாலும் பேரான ஃபின்ச்சஸ் ரெண்டும் பிரியவே பிரியாது. தன்னோட ஜோடி கூட இருக்கிற வரைக்கும் மேல் ஃபின்ச்சஸும் சரி ஃபீமேல் ஃபின்ச்சஸும் சரி தன்னோட இணையை விட்டுட்டு வேற ஃபின்ச்சஸோட போய் ஜோடி சேரவே சேராது. பேரா இருக்கிற ஃபின்ச்சஸ்ல ஒன்னு இறந்துட்டா மட்டும்தான் தனக்கான வேற துணையை தேடிக்கும்.